Hello everyone, இந்த வீடியோவில் WordPress யூஸ் பண்ணி ஒரு e-commerce வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வெப்சைட் அப்படின்னாவே நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது டொமைன் அண்ட் ஹோஸ்டிங். டொமைனுங்கிறது உங்கள் வீட்டோட அட்ரஸ் மாதிரி, ஹோஸ்டிங்கிறது உங்கள் வீட்டோட லேண்டு மாதிரி. இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதையும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ப்ளூஹோஸ்ட் ஹோஸ்டிங் ப்ரொவைடர் வச்சு எப்படி ஒரு ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணி இ-காமர்ஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என் பேர் லாவண்யா, WordPress வெப்சைட் ரிலேட்டடாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் டு டெக்கிங் லைவ். இ-காமர்ஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் ரெஜிஸ்டர் பண்ணணும். டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ளூஹோஸ்ட்டுக்கான லேட்டஸ்ட் ஆஃபரோட அஃபிலியேட் லிங்க் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதில் ஹோஸ்டிங், ஷேர்டு ஹோஸ்டிங், இங்கே உங்கள் சர்வர் லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளூஹோஸ்ட்டில் 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம். இ-காமர்ஸ் வெப்சைட்னால் நம்ம மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ பேசிக் பிளான் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம், ஆனால் அதில் ஸ்டோரேஜ் 50 GB தான் இருக்குது. உங்கள்கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக் பிளான் போகாதீங்க, சாய்ஸ் ப்ளஸ் ஆர் ப்ரோ போய்க்கோங்க. இல்லை எனக்கு ரொம்ப மினிமமாக தான் ப்ராடக்ட் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேசிக் பிளான் போய்க்கலாம். இப்போது நான் சாய்ஸ் ப்ளஸ் சூஸ் பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட வெப்சைட்டுக்கான டொமைன் நேம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் organicsshopdemo.com அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணுறேன். organicsshopdemo.com அப்படிங்கிற டொமைன் நேம் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இயர் ப்ளூஹோஸ்ட்டில் டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம ரெனியூ பண்ணணும். ஹோஸ்டிங் வாங்கிறதுக்கான அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. அண்ட் பேக்கேஜ் இன்ஃபர்மேஷனில் உங்களோட அக்கௌண்ட் பிளான் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஹோஸ்டிங் வாங்கியாச்சு. ஒன்ஸ் ஹோஸ்டிங் வாங்கினதுக்கப்புறம் ப்ளூஹோஸ்ட்குள்ளே எப்படி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் என்னோடய ப்ளூஹோஸ்ட் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ளூஹோஸ்ட் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண டொமைன் நேம் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு புது சைட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளூஹோஸ்ட் டேஷ்போர்டில் மை சைட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஆல்ரெடி நான் நிறையா வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு புது வெப்சைட் க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய க்ரியேட் சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கணும். உங்கள் வெப்சைட்டுக்கான சைட் நேம் அண்ட் சைட் டேக்லைன் இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் நம்ம லேட்டராகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஒரு நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு புது டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டொமைன் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இப்போது நான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் ஒரு சப்டொமைன் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ lavanyaveliSwamy.com இங்கே டைரக்டரியில் வந்து நான் ஆர்கானிக் ஷாப் டெமோ அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு எந்த ஒரு ப்ளக்கினுமே வேண்டாம், அதனால் நான் எல்லாத்தையும் அன்செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன், WordPress இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஹோஸ்டிங் ப்ரொவைடரில் WordPress இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த WordPressல லாகின் பண்ணி எப்படி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே லாகின் டு WordPress அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண சைட்டோட பேக்எண்ட். இப்போ க்ரியேட் பண்ண சைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே ஆர்கானிக் ஷாப்பு கீழே விசிட் சைட்டுன்னு இருக்குங்களா, இதை செலக்ட் பண்ணி ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப் கொடுத்துக்கோங்க. இப்போ க்ரியேட் பண்ண வெப்சைட் இந்த மாதிரி இருக்குது. இந்த வெப்சைட்டை தான் நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட்டாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். பிஃபோர் தட்
இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட டொமைன் நேம் இந்த மாதிரி இருக்குது. இது நான் க்ரியேட் பண்ணக்கூடிய டெம்ப்ரவரி வெப்சைட், அதனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு டொமைன் நேம் இருக்குது. இப்போ நீங்கள் organicshopdemo.com அப்படிங்கிறத பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட டொமைன் நேம் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் எஸ்எஸ்எல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். எஸ்எஸ்எல் எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நம்ம மறுபடியும் நம்ம டேஷ்போர்டுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஒன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அன்னெசரி ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். இது பேர் க்ளீனப் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளீனப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் திங்காக நம்ம ப்ளக்இன் அப்படின்னு இருக்குங்களா, இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு டிஃபால்ட்டாக ப்ளூஹோஸ்ட் நிறையா ப்ளக்இன் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா ப்ளக்இனையும் செலக்ட் பண்ணி டீஆக்டிவேட், அப்ளை. அதே மாதிரி மறுபடியும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலீட், அப்ளை. நம்மளுக்கு எந்த ஒரு ப்ளக்இனுமே தேவையில்லை. நம்மளுக்கு வேணுங்கிற ப்ளக்இன் நம்ம மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளக்இன்ஸை க்ளீனப் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேஜஸ் போய்க்கோங்க. டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய பேஜும் நம்மளுக்கு வேணாம். இதை செலக்ட் பண்ணி மூவ் டு ட்ராஷ் கொடுத்துருங்க. அப்பியரன்ஸ், தீம்ஸ். இப்போது நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தீமுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தீம் வந்து இதெல்லாம் பேசிக்காக வேர்ட்ப்ரெஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய தீம். ஸோ இதில் வேணாங்கிற தீம் எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். தீம்னா என்ன, எதுக்காக தீம் இன்ஸ்டால் பண்ணுறோம், எதுக்காக வெப்சைட்டை க்ளீனப் பண்ணுறோம், இது அத்தனைக்கும் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் ஹவு டு இன்ஸ்டால் வேர்ட்ப்ரெஸ் தீம் இன் தமிழ் அப்படிங்கிற வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி இகாமர்ஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தீம் பார்த்திங்கன்னா அஸ்ட்ரா தீம். அஸ்ட்ரா தீமுங்கிறது வந்து ஒரு பிகினருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு தீம். இதில் நம்ம பேசிக் வெப்சைட், இகாமர்ஸ் வெப்சைட், பிளாகிங், ப்ரொஃபஷனல் வெப்சைட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம். இகாமர்ஸ் வெப்சைட்டை ப்ரீமியம் தீம் மூலமாகவும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதெல்லாம் அப்கமிங் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம அஸ்ட்ராவை இன்ஸ்டால் பண்ணலாம். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னே ஆக்டிவேட் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. அஸ்ட்ரா தீமை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியாச்சு. அஸ்ட்ரா தீம் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் அப்பியரன்ஸில் அஸ்ட்ரா ஆப்ஷன் அப்படின்னு ஒரு புது ஆப்ஷன் வந்திருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இன்ஸ்டால் இம்போர்ட் ப்ளக்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அஸ்ட்ரா தீமை வச்சு எப்படி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய பேசிக் ப்ளக்இன்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்ஸ்டால் ஆகிடும். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். நீங்கள் டேஷ்போர்டுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இங்கிருந்தே ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பில்ட் யுவர் வெப்சைட் நவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த பேஜ் பில்டர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எலமெண்டார்னால் எல்லாம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது மூலமாக சூப்பராக வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எலமெண்டார் தான் யூஸ் பண்ண போகிறோம், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெப்சைட்டுக்கான டெம்ப்ளேட்ஸ் காட்டியிருப்பாங்க. நம்ம இகாமர்ஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறங்காட்டிக்கு இகாமர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃப்ரீ ஆப்ஷனும் இருக்கும், ப்ரீமியம் ஆப்ஷனும் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸில் எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆர்கானிக் ஷாப் அப்படிங்கிறங்காட்டி நான் ஆர்கானிக் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு தீம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆர்கானிக் ஸ்டோர் டெம்ப்ளேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே வியூ பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேஜும் நீங்கள் போய் பாருங்கள். இது ஹோம் பேஜ், ஆல் ப்ராடக்ட் பேஜ். இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணலாம். இது வந்து ப்ராடக்ட் பேஜ். ஆட் டு கார்ட் இப்போ வந்து ஒர்க் ஆகாது, பட் நம்ம ஆட் டு கார்ட் அண்ட் செக் அவுட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து போய்க்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபைனல் வெப்சைட் இருக்க போகுது. இதில் நம்மளுக்கு தேவையான லோகோ, ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்ம நினச்ச மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் அண்ட் கண்டினியூ கொடுங்க. இங்கே சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வேணால் நம்ம டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேறு ஒரு டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக் போயிட்டு உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆர்கானிக் ஸ்டோரே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஸ்கிப் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம்.
இப்போ இந்த இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லைக் பேசிக் கலர் தீம், இப்போ இங்கே நம்ம பட்டன்லாம் க்ரீன் கலரில் இருக்குது. இதுக்கு பதிலாக இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பட்டன் எல்லாம் வந்து எல்லோ கலர், ஆரஞ்சு கலரில் வந்துடும். உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வெப்சைட்டுக்கு எந்த மாதிரி வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லோகோ இதெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் கலர். நான் ஆர்கானிக் அப்படிங்கிறங்காட்டுக்கு நான் க்ரீன் கலர் ஆப்ஷன்லேயே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அண்ட் எந்த ஃபாண்ட் வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் மான்சராட் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்டினியூ. இப்போது ஒரு டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி அதை நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். இதுதான் ஃபைனல் ஸ்டெப். இதில் எல்லா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் பில்ட் மை வெப்சைட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நம்ம செலக்ட் பண்ண ஆர்கானிக் ஸ்டோர் டெம்ப்ளேட் நம்மளோட வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டுக்கு மூவ் ஆகுது. அதுக்கு தேவைப்படக்கூடிய என்னென்ன ப்ளக்கின்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அத்தனையுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். அஸ்ட்ரா டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியாச்சு. இனிஷியலாக நம்ம க்ரியேட் பண்ண வெப்சைட் இந்த மாதிரி இருக்குது. இப்போது ஒரு டெம்ப்ளேட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெப்சைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வியூ யோர் சைட்டை நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப் கொடுத்துட்றேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இப்போ இப்படி இருக்குது. இப்போ நம்ம வெப்சைட் எப்படி இருக்குது, இதில் என்னென்ன சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஆர்கானிக் ஸ்டோர், இது ஹோம் பேஜ். இங்கே வந்து கால் டு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணோம், ஃப்ரீ ஷிப்பிங், சர்டிஃபைடு ஆர்கானிக் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், சேல் ப்ராடக்ட் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் கேட்டகரி, ஃபார்ம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஆர்கானிக் லெக்யூம்ஸ், இதெல்லாம் கேட்டகரிஸ். இந்த கேட்டகரிஸில் போய் நம்ம ஷாப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அண்ட் 25% ஆஃப், ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. இந்த மாதிரி கால் டு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ், எது ஃப்ரீக்வெண்ட்டாக சேல் ஆகுமோ அந்த ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கால் டு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீச்சர்ட் பிராண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபூட்டர். ஸோ இப்போ நம்ம ஃபூட்டர், இந்த இருக்கக்கூடிய கண்டென்ட் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம வந்து இனி அப்கமிங் வீடியோஸில் நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். ஆல் ப்ராடக்ட்ஸ், இது ஆல் ப்ராடக்ட் பேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. ஷாப் ப்ராடக்ட், இதில் நம்ம சார்ட் பண்ணிக்கலாம். பாப்புலாரிட்டி, ஆவரேஜ் ரேட்டிங், லேட்டஸ்ட்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணோம். இது ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் பேஜுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ப்ராடக்ட்டும் நம்மளால் ஜூம் பண்ணி பார்க்க முடியுது. ஓகே, இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆட் டு கார்ட் கொடுத்துக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், ரிவ்யூ, ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆட் டு கார்ட் கொடுத்துடலாம். இப்போ கார்ட்டில் ஆட் ஆயிடுச்சு. கார்ட் பேஜ் பார்க்கலாம். கார்ட் பேஜ் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஓகே, இதை நம்ம அப்டேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்டேட் கார்ட், ஏதாவது கூப்பன் அப்ளை பண்ணுறதுனாலும் அப்ளை பண்ணுறக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரொசீட் டு செக் அவுட். இப்போ செக் அவுட் பேஜ் போய் பார்க்கலாம். செக் அவுட் பேஜில் நம்ம பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் கான்ஃபிகர் பண்ணல, அதனால் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கான கம்ப்ளீட் ஃப்ளோ வந்து இந்த ஆர்கானிக் ஸ்டோர் அப்படிங்கிற டெம்ப்ளேட் சூஸ் பண்ணதில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் வேறு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் ஃப்ளோ கிடச்சிருக்கும். இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கான 50% ஆஃப் த ஒர்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரிமைனிங் 50% இந்த வெப்சைட்டை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிகர் பண்ணணும். அதுதான் கொஞ்சம் ட்ரிக்கியஸ்ட் பார்ட். ஸோ நம்ம சேனலில் அப்கமிங் வீடியோஸ் இந்த வெப்சைட்டை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இ-காமர்ஸ் வெப்சைட்டில் நெக்ஸ்ட் டாபிக் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது, நீங்கள் இந்த வீடியோவில் என்ன கற்றுக்கிட்டீங்க,
இன்னியும் என்னென்ன விஷயங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வேர்ட்ப்ரெஸ் பற்றி லேட்டஸ்ட் அப்டேட், வேறு ஏதாவது சந்தேகங்களை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸ்டே டியூன் வித் டெக்கி கிளைட்.